டிமார்ட் போயிட்டு எந்த திங்ஸுமே வாங்க முடியல, ரொம்ப கூட்டமாக இருக்குது சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் கிராசரிஸில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்த நாளே ரிசீவ் ஆயிடுச்சு. எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி சூப்பராக அந்த ஆயில் பாட்டிலாம் நல்லா செரட்டு போட்டு, லிக்விட்ஸ் எல்லாம் நல்லா செரட்டு போட்டு நீட்டாக பேக் பண்ணி டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க. எனக்கு டேரெக்டாக அந்த ஹோல்சேல் ஷாப்பில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஹோல்சேல் ஷாப்லாம் போனோம் அப்படின்னா ஒரு 10 திங்ஸ் நம்ம யோசிச்சுட்டு போயிருப்போம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 20 திங்ஸ் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். தேவையில்லாத நிறையா திங்ஸை தூக்கி போட்டு வந்துடுவோம். அதை வாங்கலாம் இதை வாங்கலாம், பார்க்குறதெல்லாம் இதை வாங்கினா நல்லாயிருக்கும் இது வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறையா வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ ஆன்லைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணி வாங்குவோம். அதே மாதிரி கீழே அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போயிட்டா கூட ஐயோ இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணான்னு அதெல்லாம் போட்டுருவோம். ஸோ அது மாதிரி நம்ம எதெல்லாம் தேவையோ அது மட்டும் வாங்குவோம். அமௌண்ட்டும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது ஆட் ஆகிட்டே வரும். அப்போ நம்ம ஹோல்சேல் ஷாப்லாம் போனீங்கன்னா விலையை மட்டும் பார்ப்போம், ஆனால் மொத்தமாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அதாவது என்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு எவ்வளோ எக்ஸ்பைரி டேட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வருவோம். இதுலேயே எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் பார்த்து அழகாக வாங்கலாம். அதே மாதிரி ஆஃபர் நிறைய ப்ராடக்ட் இருக்கிறதுனால எதுக்கெல்லாம் என்னென்ன ஆஃபர் தனித்தனி ஆஃபர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்கிடலாம். அதே மாதிரி நீட்டாகவும் பேக் பண்ணி வீட்டிலே கொண்டாந்து டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு அலைச்சலும் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப கூட்டத்தில் போயிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வீட்டில் இருந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி நீட்டாக வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.